ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நல்லவர். அவர் நமக்கு சுக பலத்தை, ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தந்து வருகிறார். அவருக்கு எல்லா துதி கனமகிமை உண்டாகட்டும். காலைகளிலும் அந்த சமூகத்திலே கூறி வந்திருக்கிற நாம் அவரை நாம் மேம்படுத்துவோம், அவரை நாம் ஆராதிப்போம். அவர் நம்மை நடத்தட்டும். தலைவணங்கி சமூகத்திலே சற்று நேரம் மௌனமாய் நாம் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. இரவெல்லாம் எங்களோடு இருந்து எங்களுக்கு வேண்டிய நித்திரை, பாதுகாப்பை, ஆண்டவரே நல்ல ஓய்வை தந்தமைக்காக நன்றி அப்பா. 6 நாள் நாங்கள் வேலை செய்தோம். இன்றைக்கு உம்முடைய நாள், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். எங்களை கண்ணினை போல வைத்து பாதுகாத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லவும் ஆராதனை செய்யவும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் மத்தியிலே வருவீராக. வாரும் பரம தகப்பனே, வாரும் சர்வ லோகாதிபதி. உடைய சிங்காசனத்திலே நீர் அமர்ந்திருந்து நாங்கள் செலுத்த போகிற இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையை பெற்றுக்கொள்ளும். உமக்கு எல்லா துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவ ஜனமே, வாருங்கள் எழுந்திருப்போம். முதல் பாடலை நாம் சேர்ந்து மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை பொழுதேற்று என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. ஆத்துமமே என் முழு உள்ளமே Yeah.
9வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 36 வரை விக்டர் நமக்கு வாசிப்பார். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 24. பின்பு அவர் தமது சீஷர்களுடன் தனித்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றார். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாக கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பாடவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாடகராலும் ஆகாது என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்பொழுது வெட்கப்படுவான். இந்த வார்த்தைகளை அவருக்கு சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவருடைய முகமுகம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றையும் மோசே எலியா எனும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணம் பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேறப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் நித்திரையாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழுந்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்று அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு கொண்டு பேசி நாம் இங்கே இருக்கிறது நல்லது. நமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நாம் நினைத்ததை அறியாமல் சொன்னார். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிலையிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாவதில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். நாம் கண்டதில் ஒன்றையும் அவர் அடக்கி வைத்திருந்தார். வாருங்கள், நாம் எழுந்து வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இந்த நாளிலே தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 5வது அதிகாரம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். Isaiah chapter 5 verse 1 to 7. தமிழ்ல ஒரு மாதிரியாகவும் ஆங்கிலத்துல கவிதாவும் நமக்கு வாசிப்பார். தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 7 முடியும்.
இப்பொழுது நான் என் நேசரிடத்திற்கு அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசரிடத்திற்கு ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான வீட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வெளியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே 4 திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோவணத்தையும் கட்டி அதில் அழுகையும் உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவும் கசப்பான பழங்களையே தந்தது. எருசலேமின் குடிகளில் யூதாவின் மனுஷரே, எனக்கு என் திராட்சை தோட்டத்துக்கு ஞாபகத்திருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ததை என் வேலையும் அதற்கு இனி செய்யலாம். இது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களையே தந்தது. இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்தை செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதில் வேலையை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போக மட்டும் அதன் அடப்பை தகர்ப்பேன். அது மிகுந்து போகும். அதை பாழாக்கிடுவேன். அதன் கிளைகளை நறுக்கப்படாமல் களை கொட்டி எடுக்கப்படாமல் போவதனால் முன்செடியும் நெருங்கியும் உழைக்கும். அதில் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடும். சேனையில் கற்றுடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷன். அவர் ஞானத்துக்கு காத்திருந்தார், இதோ பொறுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தேவத்தலத்துக்கு ஆசீர்வதித்தார். Today's scripture reading is taken from the book of Isaiah, chapter 5, verses 1 to 7. I will sing for the one I love a song about his vineyard. My loved one had a vineyard on a fertile hillside. He dug it up and cleared it of stones and planted it with the choicest weeds. He built a watchtower in it and cut out a winepress as well. Then he looked for a crop of good grapes, but it yielded only bad fruit. Now you dwellers in Jerusalem and men of Judah, judge between me and my vineyard. What more could have been done for my vineyard than I had done for it? When I looked for good grapes, why did it yield only bad? Now I will tell you what I am going to do to my vineyard. I will take away its hedge and it will be destroyed. I will break down its wall and it will be trampled. I will make it a wasteland, neither pruned nor cultivated, and briars and thorns will grow there. I will command the clouds not to rain on it. The vineyard for the Lord Almighty in the house of Israel, and the men of Judah are the garden of his delight. And he looked for justice but saw bloodshed, for righteousness but heard cries of distress. May God bless today's scripture reading. Amen. Please be seated. தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய சத்தியத்தை கேட்க நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு இருக்க வைத்திருக்கிற வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, பேசுகிற அடியையும் கேட்கிற ஜனங்களையும் கர்த்தர் மூடிக்கொள்ள ஜெபிக்கிறேன். உடைய சத்தியம் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பேசும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, போன வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்ன காரியம், ஆண்டவர் நம்மிடத்திலே கனியை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே அவருக்காக கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வேத சத்தியத்தை கண்டோம். Last week we saw from the text that God is looking for fruits. அவர் கனியை எதிர்பார்க்கிறார். கனி இல்லாத ஒரு நிலைமையிலிருந்து கனி தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இல்லையா? இன்னைக்கு எந்த விதமான கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி சற்று கொஞ்சம் ஆராய இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே ஒரு மனுஷனுக்கு ஒரு 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 திராட்சை தோட்டம் இருந்ததாம்.
அந்த திராட்சை தோட்டத்திற்கு அந்த தோட்டக்காரன், அந்த தோட்டத்தின் சொந்தக்காரன் எல்லா காரியத்தையும் செய்து அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கும் பொழுது அது கெட்ட பழங்களை தந்தது அல்லது கசப்பான திராட்சை பழத்தை தந்தது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். In English it says sour grapes. Some Bible translation says bad fruits. Anyway, திராட்சை தோட்டக்காரன் திராட்சை மரத்தை செடியை நட்டு அதுல நல்ல கனியை எதிர்பார்த்தான், நல்ல உயர்தர திராட்சை பழங்களை எதிர்பார்த்தான். அதுவோ கெட்ட பழங்களை தந்தது என்று சொல்லி இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆக இந்த நிலத்தின் சொந்தக்காரன் என்ன செய்தான் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த தேவஜனமே, வாருங்கள் இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். 3 விதமாக நான் பிரித்து காண்பிக்க இருக்கிறேன். முதலாவது, இந்த திராட்சை தோட்டக்காரன் பாருங்க, இந்த திராட்சை செடிக்கு அவன் செய்கின்ற வேலைகள் என்னது என்று பார்ப்போம். Look at the extensive care which was given by the land owner to the vineyard. அந்த திராட்சை செடிக்கு அவன் தருகிற கவனம், அவன் செலுத்துகிற கவனம் என்னது என்று நாம் பார்க்க வேண்டும். 2வது வசனத்தை பார்க்க, முதல் வசனத்துல இப்பொழுது நான் என் நேசத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டில் பாடுவேன். அப்படின்னா ஏசாயா இந்த இடத்துல இதை ஒரு பாடலாக பாடுகிறார், ஒரு கவிதை வடிவத்தில் அவர் பாடுகிறார். அவர் சொல்றாரு, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. என் நேசருக்கு, என் ஆண்டவருக்கு ஒரு மகா செழிப்பான திராட்சை தோட்டம் மேட்டிலே இருந்தது என்று சொல்லி யாரை குறித்து சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு. யூதா தேசத்துல ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. ஏசாயா சொல்றாரு, என் நேசருக்கு அவருக்கு மகா செழிப்பான ஒரு தோட்டம் யார் என்றால் யூதாவும் இஸ்ரவேலும் இருந்தார்கள். ஆக இந்த தோட்டத்துக்கு இந்த ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 2வது வசனத்துல அவர் அதை வேலி அடைத்து கவனிங்க, இந்த தோட்டம் ஒரு மேட்டில் இருக்கான். It was located on a hill. ஒரு மேட்டில அது இருக்கும் என்றால் நிச்சயமாகவே சூரிய வெளிச்சம் அது எந்த விதத்திலுமே மறைக்கப்படாது. There will be direct sunlight. மேட்டில் இருக்கிற எந்த செடி கொடி மரங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சத்தின் கதிர்கள் அது பாயும் இல்லையா? அப்போ அனு சொல்றாரு, இந்த தோட்டம் ஒரு மேட்டில் இருக்குதான், அதுவும் ஒரு செழிப்பான ஒரு நிலத்தையா. இன்னைக்கு பூமியை பாருங்க, நிலத்தை பாருங்க, பலவிதமான நிலத்தை பார்க்கணும். வறண்ட நிலங்கள், சில பூமியில பார்த்தீங்களா மண்ணு அப்படியே வெடிப்பு கண்டிருக்கும் சரியா? ஏன் அந்த வெடிப்பு? so dry, அந்த பூமி மிகவும் காய்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கும். அப்படிப்பட்ட பூமியில எதை நட்டாலும் வராதுங்க இல்லையா? களிமண் இருக்கிற பூமியில அப்படிதான் இருக்கும். Now வேதம் சொல்லுது, இது ஒரு செழிப்பான ஒரு நிலமா. அந்த செழிப்பான நிலம் மேட்டிலே அவர் வைத்திருந்தாராம். அது இந்த மரத்துக்கு, இந்த நிலத்துக்கு அவர் என்ன செய்யறாராம்? அவர் கற்களை பொறுக்கி, அதில் உள்ள கற்களை பொறுக்கி என்று பார்க்கலாம். அப்படின்னா அந்த நிலத்துல நல்ல மண்ணு உருவாகுவதற்கு அங்க இருக்கிற தேவையில்லாத கற்களை பொறுக்கி வெளியே வீசுகிறாராம் இல்லையா? பிறகு அவர் சொல்றாரு, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. அதாவது திராட்சை செடியிலே பல விதங்கள் உண்டு, பல கிரேட் இருக்கு. ஆனா இந்த தோட்டக்காரர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெஸ்ட்
குவாலிட்டி நாற்றை எடுத்து இந்த மண்ணிலே அவர் நட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அதன் நடுவிலே, அந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி, ஒரு கோபுரம், வாட்ச் டவர். ஏன் வாட்ச் டவர் சொன்னா, அந்த கோபுரத்தில் நின்று பார்க்கும் பொழுது கண்ணுக்கெட்ட தூரத்துல நாம் காரியங்களை பார்க்க முடியும். திருடர்கள் வந்தாலும் சரி, துஷ்ட மிருகங்களோ பறவைகள் வந்தாலும் சரி, அதை காண முடியும் இல்லையா? ஆக இந்த கோபுரத்தை கட்டி எந்த விதமான துஷ்ட காரியங்கள் வராதபடி காத்துக்கொள்வார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் மாஸ்க் போட்டுங்க. ஓகே, கவனிங்க. அதில் ஒரு கோபுரத்தை கட்டி அவர் இருக்கிறார். பிறகு அதுல ஆலையை உண்டு பண்ணுகிறார் என்று வேதம் சொல்ல. ஆலை கலை ஆலையை உண்டு பண்ணுகிறார். கவனிங்க. அப்படின்னா இந்த திராட்சை பழத்தை அதை அரைத்து அதை ரசமாக்குவதற்கு ஒரு பெரிய ஏந்திர கல்லை அந்த தோட்டத்தின் நடுவிலே அவர் வைக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் அந்த தோட்டத்துக்கு வேண்டிய, அந்த திராட்சை செடிக்கு வேண்டிய, கவனிங்க, அதை பார்க்க, அந்த திராட்சை நிலத்திற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனா ஏசாயா சொல்றாரு, இந்த திராட்சை தோட்டக்காரன் இந்த மரத்திற்கு இவ்வளவு காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? What do you think? ஒரு தோட்டக்காரன் திராட்சை செடிக்கு, திராட்சை நிலத்திற்கு இதை இவ்வளவு காரியம் செய்தானா? அதுல ஒரு பெரிய ஒரு ஒரு முதலீடு, இட்ஸ் a great investment இல்லையா? ஒரு பெரிய முதலீடு அவன் செய்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த திராட்சை தோட்டக்காரன் பாருங்க, இந்த திராட்சை செடி நல்ல ஒரு கனி தர வேண்டும். இந்த திராட்சை செடிகள் நல்ல விதத்தில் காக்கப்பட வேண்டும். இந்த திராட்சை செடிகள் எல்லா விதத்திலுமே அதை கனி கொடுக்கிற அளவுக்கு அதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசம் எடுக்கிறதை பார்க்கிறோம். The owner gives much great and care for the vineyard. Hallelujah. அதனால வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு ஒரு பிரியமான ஜனம் என்று வேதம் சொல்லுது. 7ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. ஹல்லேலூயா. அப்போ அன்று சொல்ற இஸ்ரவேலும் யூதாவும் அவருடைய மனமகிழ்ச்சியா, அவருடைய பிரியம் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த இவ்வளவு காரியங்களை இந்த திராட்சை செடிக்கு நாம் செய்து அதிலே ஒரு சிறந்த ஒரு விலை, ஒரு மதிப்பு, ஒரு உயர்தர திராட்சை குலைகளை அவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த திராட்சை தோட்டக்கான பாருங்க, அந்த நிலத்துக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்றார். அதை தரிசு நிலங்களாய் விடல, ஆனா அந்த நிலத்துக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அதை எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இதை என்னத்துக்கு சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனமே, யூதாவின் வம்சமே, நீங்கள் என்னிடத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைதான் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் யூதாவிலும் இந்த உண்மையை கற்ற உண்மைத்துவத்தை எதிர்பார்க்கிறார். God is expecting faithfulness from Israel and Judah. இவர்கள் யாவரும் தேவனுடைய பிரிய ஜாதி, அவருடைய மன விருப்பம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவஜனமே, இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நமது ஆண்டவர் அவர் மணவாளன், திருச்சபை மணவாட்டி இல்லையா? He is bride and we are the groom இல்லையா? ஆக மணவாளன் மணவாட்டி
இந்த உறவுக்குள்ள நாம் நெருங்கி வர வேண்டும். அப்ப இந்த மணவாளன் மணவாட்டியினுடைய உறவு எப்படி இருக்கிறதோ அது போல இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு உறவு, ஒரு இணக்கமான உறவுக்குள்ள நாம் வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அவிதமாக தான் நம்மை பார்க்கிறார், நம்மை காக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். You know, the landowner invested so much of effort to bring about the first quality of grapes, first quality of the grapes. So he has done everything for the land. God is always faithful, my dear people, and therefore God also expects faithfulness in us. இன்னைக்கு நம்மிடத்திலும் அந்த உண்மைத்துவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் பாருங்க, அந்த நிலத்துக்கு என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் அதை செய்கிறார். அவருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, ஆண்டவர் பாருங்க, பாவம் நிறைந்த இந்த மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காக தன் சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக வாழ்வதற்கு அவரை அனுப்பினார். என் அன்பான தேவஜனமே, ஆக ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து இந்த உலகத்துல, இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் அவருக்கு மகிமை சேர்க்கக்கூடியவர்களாக, மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதல். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நன்றியுள்ள இருதயம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எப்போதும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரிடத்தில் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவருக்காக சேவை செய்ய வேண்டும். What is God expecting from us? After investing so much of His time and energy in us, He wants us to love Him. He wants us to be grateful, thankful, and love Him and worship Him and serve Him. அவருக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் நம்மை எவ்விதமாக பாதுகாக்கிறாரோ அதற்கு ஏற்ற விதத்தில் நாமும் அவருக்கு அன்பு செலுத்தி, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து இந்த உலகத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இதுதாங்க ஆண்டவர் இவ்வளவு காரியங்கள் செய்வது காரணம் இதுதான். நாம் அவருக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனா என்ன நடந்துச்சு? 5வது 6வது வசனத்தை பாருங்க, 3வது வசனத்தை பாருங்க. இந்த verse 3, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தருங்கள். The Lord is asking for justice. கடவுள் பாருங்க இந்த இடத்துல ஒரு நியாயத்தை கேட்கிறாரு. ஏங்க இந்த நியாயத்தை கேட்கிறாரு? காரணம் 2வது வசனத்தை கடைசி பகுதியில இப்படியா சொல்லுது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அது நல்ல பழங்களை, திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தாராம், அதுவோ கசப்பான பழங்களை தந்ததாம். The Lord was expecting for the vineyard, for the grapes to produce, but it turned to be, it gave sour fruits. கசப்பான கெட்ட பழங்களை அது தந்தது என்று சொல்லி இங்கே இயேசுயா சொல்லுகிறார். அன்பா தேவஜனமே, அதனால ஆண்டவர் நியாயத்தை கேட்கிறாரு. நீங்க சொல்லுங்க, ஒரு நியாயம் சொல்லுங்க எனக்கு சொல்லி ஒரு நீதியை கேட்கிறது போல இந்த இயேசுயா சொல்லுவதை பார்க்கிறோம்.
அதற்கு இனி செய்யலாம். நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, இந்த திராட்சை தோட்டத்துக்கு இன்னும் நான் என்ன செய்யட்டும்? What more I could do? என்ன இன்னும் நான் செய்ய முடியும்? அதுக்கு எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டேன். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஒரு செழிப்பான நிலத்துல நான் திராட்சை தோட்டத்தை நட்டேன், மேய்ச்சலை வைத்தேன், கோபுரத்தை கட்டினேன், கற்களை எடுத்து போட்டேன், நல்ல திராட்சை ரசங்கள் தரும் என்று சொல்லி ஆலையை கட்டினேன். I built a wine press in the middle of the plantation. ஆனா அதுவோ கசப்பான கனியை தந்தது. நியாயம் சொல்லுங்க, give me justice அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. ஆண்டவர் வேதனைப்பட்டார். The Lord disappointed. The Lord disappointed with the land. The Lord disappointed with the great vineyard. அந்த திராட்சை செடி மேல அவர் மிகவும் மிகவும் வருத்தம் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், நான் இந்த அளவுக்கு அதுக்கு நேரத்தை கொடுத்து, அதற்கு என்னுடைய எல்லா விதமான பலத்தையும் தந்து, அதற்கு நல்ல ஒரு சிறந்த கனியை தரும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அதுவோ கசப்பான கனியை தந்தது. நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அல்லவா? ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். ஆண்டவர் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதான் பார்த்தார். அவனை பாதுகாத்தார், ஆதரித்தார், காத்துக்கொண்டார் என்று சொல்லி இந்த ஜனங்களை பாருங்க, அவர் மேல கரிசனை உள்ளவர்களாக இருந்தார். அவர்களை எல்லா விதமான எதிரியிலிருந்து, பகைஞர்களிலிருந்து அவர் காத்துக்கொண்டார். இந்த ஜனங்களை அவர் நேசித்தார். ஆனா ஜனங்களோ அவருக்கு உண்மை இல்லாதவர்களாக திரும்பினார்கள். He cared for his people. He protected them from their enemies. He loved them, but in return they showed unfaithfulness. கடவுள் இதெல்லாம் செய்து உண்மை இல்லாமல் இந்த ஜனங்கள் மாறி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஜனத்துல இந்த உண்மை எதிர்பார்க்கிற. God is always expected faithfulness from his people. ஆனா இந்த ஓசியா புத்தகத்துக்கு வரும்பொழுது அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்க உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? வேதம் சொல்லுது ஓசியா புத்தகத்துல, இஸ்ரவேலர்கள் என்னும் மனவாட்டி சோரம் போனார்கள் சொன்னா இருக்கிற புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷனை எடுத்துக்கிறது, இன்னொரு மனைவி எடுத்துக்கொள்வது, அதுதான் சோரம் போவது. உண்மை இல்லாத ஒரு நிலைமை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆண்டவனாய் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை காக்கிறேன், உன்னை அரவணைக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்கிறேன், உன் வியாதியை எடுத்து போடுறேன், உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பை தருகிறேன். ஆனா நீ என்னிடத்துல அன்பு கூறாமல் நீ மற்றவர்களுக்கு அன்பு கூறுகிற, நீ என்னை ஆராதிக்காமல் நீ விக்கிரகங்களை ஆராதிக்கிறாய், நீ எனக்கு உண்மை இல்லாமல் நீ மற்றவர்களிடத்துல போய் சோரம் போற என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். வாசிப்பான் வசனத்தை ஓசியா புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஓசியா chapter 5 verse 3. எப்பிராயீமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்பிராயீமே, இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க, நிறைய வசனங்கள் எல்லாரும் அந்த ஓசியா புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க.
Let me read in English. I know all about Ephraim. Ephraim is Israel. Israel is not hidden from me. Ephraim, you have now turned to prostitution. Israel is corrupt. நீ சோரம் போயிட்ட, நீ உண்மை இல்லாதவனாக மாறிவிட்டாய் என்று வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் இந்த இஸ்ரவேலிடத்துல உயர்தர கனியை எதிர்பார்க்கிறார். அதுவோ புளிப்புள்ள பழங்களை தந்தது, அது கசப்பான பழங்களை தந்தது, அது கெட்டுப்போன பழங்களை தந்தது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நம்ம தேவ ஜனமே, எரேமியா புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், எரேமியா 32:33 இவ்விதமாக சொல்கிறது, முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள், நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள். முகத்தை அல்ல முதுகை காண்பித்தார்கள். என்ன வசனம் சொல்லுதுன்னா, கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறத விட்டுட்டு அவன் இப்படி திரும்பிட்டான். அப்ப என்னது, நீ எனக்கு வேண்டாம் சாமி, எனக்கு வேண்டாம், நீங்க என் வாழ்க்கைக்கு நீங்க சம்மந்தப்பட வேண்டாம், டோன்ட் வரி என் வாழ்க்கையை பத்தி அப்படி சொல்லி முதுகை காண்பிப்பது. கடவுள் உன்னை பாதுகாத்து, உன்னை நேசித்து, உனக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்திருக்கிறார். உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார், செல்வத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்து நீ உன் முதுகை காண்பிக்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு பார்த்து அதை தான் சொல்றார். Instead of showing your face to God, you turn. You are showing now your back. முதுகை காண்பிக்க கடவுளுக்கு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இந்த ஏசாயா இந்த பாடலை எப்படி பாடி வரும்பொழுது அவர் சொல்றாரு, இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்றாரு. இனி நான் இந்த தோட்டத்துக்கு என்ன செய்ய போகிறேன் பாருங்க. he takes a drastic action. இன்னும் ஒரு 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 விபரீதத்துக்குரிய ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்று வேதம் சொல்லுது. நீங்க 4வது வசனத்தை பார்த்துட்டு 5வது வசனத்தை பாருங்க. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன். ஆனா சொல்றாரு, இதுவரைக்கும் உங்களை சுற்றி ஒரு வேலி இருந்துச்சு, இந்த வேலியை நான் எடுத்து போட போகிறேன். ஐயா, வேலி எடுத்து போச்சுன்னா என்ன ஆகும்? துஷ்ட மிருகம் உன்னை தாக்க வரும். துஷ்ட மிருகம் வந்து உன் செடியை கெடுத்து போகும் இல்லையா? நம்ம வீட்டு அம்மா வந்து கொஞ்சம் மரவள்ளி கிழமை நட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 நாளுக்கு முந்தி ஒரு 7 பண்டிகை வந்து அந்த மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் கலரி விட்டு போயிடுச்சு. ஏன்? வேலி இல்லை இல்லையா? வேலி இல்லாட்டினா துஷ்ட மிருகங்கள் வரும். ஐயா, கடவுள் உன்னை பாதுகாக்காவிட்டால் நீ கஷ்டத்துக்குள், நீ சத்துருடைய கையில நீ அகப்படுவாய். நீ கடவுள் நம்மை காக்காவிட்டால் நாம் கொடும் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்வோம் என்று சொல்றாரு. இந்த திராட்சை தோட்டத்துக்கு இனி வேலி இருக்க போவதில்லை, நான் வேலி எழுதி போட போகிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? அது மேய்ந்து போடும், மற்ற துஷ்ட மிருகங்களால பறவையினால மேய்ந்து போடும், அதன் அடைப்பை தகர்ப்பேன். அதாவது அதுக்கு இருக்கிற பாதுகாப்பை உடைத்து போடுவேன். 6வது வசனம், அது பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமல். திராட்சை செடியில கிளைகள் நறுக்கப்பட வேண்டும். இயேசுவாக ஒரு ஓமையை சொல்றாரு. நல்ல திராட்சை பழ செடி கொடுக்கிறார், கொடிகள் என்ன செய்யறாராம்? அவர் புருன் பண்றார், அவர் கிளைகளை நறுக்கி போடுகிறார். ஏன்? இன்னும் அதிகமான பழங்களை தருவதற்கு. ஆனா இங்க சொல்றாரு, அதனுடைய கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும். நிச்சயமாக மற்ற சின்ன சின்ன பூண்டு தேவையில்லாத செடிகள் கொடிகள் வரவும் தான் செய்யும், அதை சுத்தமாக்கணும் என்று சொல்றாரு. இனி அதை செய்ய போவது கிடையாது. அதுமேல் மழை பெய்யாதபடி
மழையில இங்க செடி காஞ்சி போயிருங்க. மழையில என்ன போகும்? அது எந்த விதத்தில் செழிப்பா இருக்காது. வறட்சி வரும். மழை இல்லாதபடி மேகங்களுக்கு கட்டளிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாங்க. Look at God's drastic action. He says He's going to take away the fancy. No more protection. Allowing the vine trees to be destroyed. He will break down the walls. He will make the land as a waste land. And the நிலத்தை தரிசு நிலங்களாய் நான் விடுவேன். தரிசு நிலம் சொன்னா எந்த விதத்திலே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதை விட்டு விடுவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். மழை இருக்க போவது கிடையாது. No more rain. இனி அந்த நிலத்துக்கு எந்த விதமான பாதுகாப்பு ஆரம்பத்தில் கட்டல் கொடுத்தாலோ அன்று சொல்ல இனி நான் செய்ய போவதில்லை. The land is going to be left unattended. So இது என்ன ஒரு காட்சி நினைக்கிறீங்க? It's a picture of giving up. இது என்ன விதமான ஒரு காட்சி தெரியுங்களா? உன்னை திருத்த முடியாதுடா, போடா. உங்களை திருத்த முடியாதுன்னா ஒன்னும் செய்ய முடியாது இனி அப்படி சொல்லி ஆண்டவர் கை கழுவிட்டாரு நம்மளை பத்தி. அதுதான் அந்த காட்சிங்க. அதுதான் அந்த காட்சி. என் அன்பான தேவ ஜனமே, ஓசியா 2:12 விதமாய் சொல்லுது. ஓசியா chapter 2:12 says, என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணியும் என்று அவன் சொன்ன அவருடைய திராட்சை செடியும் அவருடைய அக்கிரமங்களை நான் பாழாக்கி அவைகளை காடால் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். நிலங்கள் பாழாய் போகுங்க. அப்ப ஆண்டவர் எதிர்பார்த்த கனியை கூடாத இந்த திராட்சை செடி கசப்பான கனியை தந்த பொழுது அந்த நிலத்தின் சொந்தக்காரர் சொல்றாரு, இனி நான் என்ன செய்யணும்? நீ எனக்கு ஒரு நீதி சொல்லு. இந்த நிலத்துல நான் என்ன செய்யல? எல்லாத்தையும் நான் செய்துட்டேன். நல்ல பழங்களை தருவதை எதிர்பார்த்தேன். கசப்பான புளிப்புள்ள பழங்களை தருகிறது. என்ன செய்யட்டும்? இனி அந்த நிலத்துக்கு நம்ம பாதுகாப்பு நான் கொடுக்கப்படுவதில்லை. இனி அந்த நிலத்துக்கு நான் எந்த விதமான வேலையை செய்ய போவது கிடையாது. அதனுடைய வேலையை உடைத்து போட போகிறேன். அந்த நிலத்தை துஷ்ட மிருகங்கள் பறவைகளும் நீந்து போடட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கடவுள் சொல்றாரு, ஆண்டவர் அந்த நிலத்தை பாழாக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அது காடாய் போகட்டும், காடாய் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த நிலத்து மேல வைத்த நம்பிக்கை இழந்து போகிறார். Literally God gave up. God gave up. This is the actual true picture of Israel and Judah. இஸ்ரவேலை குறித்து யூதாவை குறித்து ஆண்டவர் மெய்யாகவே பார்த்த காட்சி இதுவே. இவ்வளவு நான் இவர்களுக்கு அக்கறையோடு கரிசனையோடு கரங்கள் ஆடுகளை மேய்க்கிறது போல நான் அவர்களை மேய்த்தேன். ஆனால் அவர்களோ முகத்தை இல்லை, முதுகை காண்பித்தார்கள். அதனால நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. இது நமக்கு என்ன தெரியுமா பாடம் போதிக்குது? நாம் அந்த நிலைக்கு போகக்கூடாது. உண்மைதானே? உண்மைதானே? நாம் அந்த நிலைக்கு போகக்கூடாது. கடவுள் நம்மை கைவிட்டுட்டா என்ன தெரியுமா ஆகும்? ஐயோ, கடவுள் நம்மை கைவிட்டுட்டா நம்முடைய நிலைமை அவலட்சணமாக இருக்கும். அவலட்சணமாக மற்றவன் நம்மளை பார்த்து கேலி பண்ணுவான். ஆண்டவர் ஆண்டவர் சொன்னான், கடவுளுக்கு கடவுள் சொன்னான், ஏசு ஏசுன்னு சொன்னான், அவன் நிலைய பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த நாளில கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துறது என்ன தெரியுங்களா? நாம் நம்முடைய வாழ்க்கையை அந்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடாது. Do not let your life to go to that extent. அந்த நிலைமைக்கு நாம் போகக்கூடாது. கடவுள் அந்த நிலத்தை கைவிட்டுட்டாங்க. Now the கேள்வி, வேற ஏதாவது வழி இருக்கா? Is there any other option? கடவுள் கைவிட்டுறது காட்டிலும் வேற
உண்டா? வேற ஏதாவது செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. அல்லது போன வாரத்தை நாம் சிந்தித்தமே இன்னொரு வருஷம் கொடுத்து பார்ப்போமா? ஐயா கனியே கொடுக்கல, அது கனி கொடுக்கட்டும் நான் எதிர்பார்த்தேன், அதனால இன்னொரு வருஷம் கொடுத்தாரு. ஆனா இங்க கனி தருது, ஆனா புளிப்புள்ள கனியை தருது. அப்படின்னா என்னது? கடவுளை பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் வாழ மாட்டேன், உங்களுடைய சத்தியத்தின்படி நான் வாழ மாட்டேன், ஏன் இஷ்டப்படி வாழ்வேன், ஏன் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன், என் மனப்போக்கு பிரகாரம் நான் வாழ்வேன், என் இஷ்டத்தின்படி நான் வாழ்வேன். அது ஏன் வாழ்க்கை? அது கசப்பான கனியை கொடுத்தா என்ன, புளிப்புள்ள கனியை கொடுத்தா என்ன, அது ஏன் வாழ்க்கை அப்படி நான் சொல்ல போறோமா? நண்பன் யோசனை. எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3 to 9. அது ஒரு லாங் பேசேஜ், நான் ஒரு வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. Jeremiah chapter 2 verse 3 to 9. It's a long passage. Let me read it to you in Tamil. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளியானார்கள். பொல்லாப்பு அவர்கள் வந்தது என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் அவருக்கு சொந்தமான ஜனம். அது இஸ்ரவேல் அவருடைய முதற் பலன், ஃபர்ஸ்ட் பார்ன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இதை பட்சித்த யாரும் குற்றவாளியானார்கள். இஸ்ரவேலுக்கு யாரையும் கை வைச்சவன ஆண்டவர் தண்டித்தார் என்று சொல்லி, அதுதான் வேதம் சொல்லுது. சொன்னார்ல, உன் கண்ணை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான், பொல்லாப்பு அவன் மேல் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் இப்ப சொல்றாரு, யாக்கோபின் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் குடும்ப வம்சங்களை நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. லிசன். என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்வது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுள்ள வனாந்தரத்தில் எங்களை நடத்தினருமாகிய கர்த்தர் எங்கிருந்து உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டல. அதாவது அவர் சொல்றாரு, உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தப்பா, பாலும் தேனும் தேசத்தை கொடுத்தேன். ஒரு காலத்துல இந்த பாலும் தேசம் தேனும் ஒரு தேசம், அது யாருமே வாசம் செய்ய முடியாத ஒரு தேசம். கானானியர்கள் எமோரியர் இருந்த தேசத்தை எல்லாத்தையும் துரத்தி இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன், அதை ஆசீர்வதித்தேன், அது செழிப்புள்ள தேசமாய் மாறிச்சு. உன்னை இப்படி கொண்டாந்து வைத்தேன். இப்போ என்ன சொல்ற? என்னை தூரப்பட்டு, அதாவது என்னை விட்டுட்டு மாயை பின்பற்றி, உலகத்தில் நிரந்தரமில்லாத காரியத்தை பின்பற்றி வீணாய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டிருக்க. அதாவது என்னை விட்டுட்டு மாயை பின்பற்றுவதற்கு என்னிடத்தில் என்ன குறையை கண்ட அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறார். What is lacking in me? So much so that you have to follow things of world. உலகத்தின் காரியத்தை பின்பற்றுவதற்கு என்ன பார்த்தீங்க? 7வது வசனம், செழிப்பான தேசத்தில் கனியும் நன்மையும் சாப்பிடுவதற்கு நான் உங்களுக்கு அவரிடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆமென். ஆனாலும் நீங்கள் அதற்கு பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பானீர்கள். கடவுள் சொல்றாரு, என் சுதந்திரத்தை, என்னுடைய பிளஸிங்க நீங்க அருவருப்பானீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாவலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவர்களை பின்பற்றினார். Even the priests, even the prophets has failed God. பொய்யான தீர்க்க தரிசனம்
வீணானவர்களை பின்பற்றினார்கள். கடவுள் சொல்ற கடைசியில, ஆதலால் இன்னும் நான் உங்களோடு வளர்க்க வருவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வளர்க்க என்று கருத்து சொல்ல நான் விட போவது கிடையாது. I will ask justice. I will seek justice from you, even from your children. நான் முன்னெடுத்தும் பிள்ளைகளுக்கு நான் நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்றாங்க. தேவ ஜனமே, உண்மைதாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் தமக்கென்று அழைக்கப்பட்ட ஒரு ஜனம், பரிசுத்த கூட்டம். They are the holy people, sacred people. வேதம் சொல்லுது, ஏசாயா 5:7 சொல்லுகிற யூதா அவருடைய மனமகிழ்ச்சி, அவருடைய விருப்பங்கள், அவருடைய உள்ளத்துக்கு ஏற்ற ஜனம், அவர் அதிகமாய் நேசித்த ஜனம் இந்த யூதா, இந்த இஸ்ரவேல் என்று வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் இந்த ஜனத்தோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்பினார். ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கும் பொழுது அவருடைய ஜனங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கும் பொழுது அவர்களும் ஆண்டவரை அன்புள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஆண்டவர் நம்மிடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். ஆனால் ஜனங்களோ என்ன செய்தாங்க? அவர்கள் முரட்டாட்டம் செய்தார்கள். They were rebellious. அப்போ கடவுளுக்கு எதிர்த்து இருக்கும் பொழுது கடவுள் என்னங்க செய்வார்? What can God do? கடவுள் என்ன செய்ய முடியும்? அவர் நம்மை நியாயத்திற்கு தான் ஒப்பு கொடுக்க முடியும் இல்லையா? இவ்வளவு செய்து கூட நீ கடவுளுக்கு உண்மை இல்லாமல் இருப்பாய் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம நியாயத்திற்கு தான் ஒப்பு கொடுப்பார். என் அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லி முடிக்கிறார். மத்தேயு 5:20 அவர் நம்மிடத்துல நீதியை எதிர்பார்க்கிறார். He is seeking more righteous. நாம் நீதியுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, நாம் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1. We must present our body as living sacrifice. 3, ஒருவருக்கொருவர் அன்பாக சேவை செய்யுங்கள். Serve one another with love. Galatians chapter 5 verse 13. 4வது, நீதியில நடங்க. Walk righteously. Philippians 4:8. Walk righteously. 4 காரியம் சொன்ன ஆண்டவர் நம்மிடத்துல என்ன பார்க்கிறாரு? உன்னிடத்துல இன்னும் நீதி இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. மூன்றாவது, ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். Love one another with serve one another with love. நான்காவது, walk righteously. நீதியிலே நடக்கும்படி ஆண்டவர் கேட்கிறார். ஆக ஒரு வார்த்தையில நான் சொல்வேன் என்றால், இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நாம் ஆண்டவர் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். அதுதாங்க பாடம். இந்த முழு எஸ்ஏயா 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் அநேக காரியங்கள் பார்த்தோம். ஒரே ஒரு வார்த்தையில நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் அதன் பிரகாரம் வாழுங்க. அவர் உயர்தர கனியை கொடுக்க எதிர்பார்க்கிறார். அந்த கனியை கொடுக்கும். புளிப்புள்ள கனி அல்ல, கெட்ட கனியை அல்ல, நல்ல கனியை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் நம்மை அதிகமாகவே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை வேளையிலும் சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இஸ்ரவேலை எவ்வளவாய் நேசித்தீர், யூதாவை எவ்வளவாய் நேசித்தீர். ஆனால் அவர்களோ சோரம் போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த சத்தியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களிடத்திலும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறீர்கள். எங்களிடத்தில் உண்மை எதிர்பார்க்கிறேன்.
எங்களுடைய நீதியை எதிர்பார்க்கிறீர். எங்களிடத்துல ஒருவருக்கு ஒருவர் இருக்க வேண்டிய அன்பு எதிர்பார்க்கிறீர் ஐயா. எங்களை சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்பார்க்கிறீர். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, இந்த 2வது வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு தீர்மானம் செய்கிறோம் அப்பா. இந்த உலகத்தின் மாயை நாங்கள் பின்பற்றாதபடி ஆண்டவரே, நித்தியமுள்ள தேவனாகிய உண்மை பின்பற்ற உதவி செய்யும். நீர் எதிர்பார்க்கிற கனியை தருகிற ஜனங்களாய் எங்களை மாற்றும், மக்களாய் எங்களை மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் எங்களை கண்டித்து உணர்த்தும் சாமி. இந்த காலவேளையில அந்த உரிமையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். Even when we do wrong, Lord, even when we commit mistakes, Lord, we give you the authority. Give you the authority for you to correct us, Lord. எங்களை திருத்த, எங்களை கண்டிக்க உமக்கு உரிமை உண்டு சாமி. அதை தருகிறோம் அப்பா. காரணம் நல்ல கனிகளை தர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்வோம். தேவ சபையும் இறுதி ஜெபத்தை நாம் நடத்துவார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பரலோக பிதாவை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ நல்லவர் சுவாமி, வல்லவர், வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் காட்சி சொல்லி ஆண்டவரை நாங்கள் கொடிகள் ஆண்டவரை கர்த்தாவே, நாங்கள் உண்மை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தாவே நாங்கள் கனி கொடுக்க பிள்ளைகளாக இருப்போம் என்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரை. கர்த்தாவே, நாங்கள் தானாக கனி கொடுக்க முடியாத ஆண்டவர். கர்த்தாவே, உண்மையை நாங்கள் சார்ந்திருக்கவும் உண்மையை நாங்கள் பற்றி கொள்ளவும் ஆண்டவரை. எங்களுக்கு அந்த வாஞ்சியும் அந்த உற்சாகத்தையும் தாங்க ஆண்டவரை. உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரை. சுவாமி, கர்த்தரை பயப்படுத்த ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, நம்ம உங்களுக்கு பயப்படும் போது எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த செவையான வழியில் நடத்துகிறப்பா சுவாமி. கர்த்தாவே, நீரே எங்கள் மேய்ப்பராக சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வசனங்களுக்கு தீபமாக இருக்கிறது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் நல்ல நேரத்தில் இருந்த இதே போர் கர்த்தாவே 100 நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களுக்கு மாற்ற வேண்டுமானு கேட்கிறோம் சுவாமி. உடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தாவே, எங்களுக்கு அந்த ஆவியை தாரும் ஆண்டவர், அந்த வாஞ்சியை தாரும் ஆண்டவர், அந்த ஞானத்தை நீர் தர வேண்டுமாறு கேட்கிறோம் சுவாமி. எங்கள் வேதத்தை வாசித்தது போல கர்த்தாவே, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தகுதி இல்லாமல் நீ தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீ நல்லவர் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உண்மையுள்ளவர்களாயும் கர்த்தாவே, அன்புள்ளவர்களாயும் கீழ்ப்படிகிறவர்களாயும் கர்த்தாவே, துதிக்கிறவர்களாயும் நீங்கள் வைத்திருப்பதற்காக மகிழ்ச்சிகள் கர்த்தாவே, நீங்கள் தெரிந்து கொள்கிற பார்க்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் ஊழிய பாதத்தை நீங்கள் நடக்கிற தேவனாக இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்தும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய அன்பு எங்களோடு இருந்தும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீ மகா புதியவர் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் தாய் கருவியை கர்த்தாவே உங்களுக்கு தெரிந்து கொள்கிற இந்த உயிரோடு கர்த்தாவே நீங்கள் தேவனாக இருக்கிறது நன்றி சுவாமி. அளவற்ற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த திருச்சபை மக்கள் நீங்கள் ஆசீர்வதித்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஒருவருடைய திருச்சபைகளாக இருந்தாலே ஒருவருக்கு மேல் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று நம்பி சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் யாரையும் பயன்படுத்தாதபடி கர்த்தாவே, எங்கள் நான்கு வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் காத்துக்கொள்ள முடியாது. ஒருவரை ஆற்ற முடியாது கர்த்தாவே, ஒருவரை நாங்கள் உற்சாகப்பட்டவர்களாக எங்களுக்கு தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு குடும்பத்தையும் கர்த்தாவே அந்த காலமாக வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உங்களுடைய தலைமைகளோடு இல்லாவிட்டார்கள், உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய அரவணைப்பைகளோடு இல்லாவிட்டார்கள் கர்த்தாவே, நாங்கள் என்னவா ஆகும் என்று நம்ம சத்தத்தை கேட்டோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமும் நீரின் கோட்டையும் தத்துவமாக இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருடைய ஆசீர்வாதமானவர் கர்த்தாவே, உங்களுடைய சபையில் நடக்கிற ஊழியக்காரங்களையும் கர்த்தர் போகிறோம் ஆண்டவரை. ஊழியத்துக்கு கர்த்தாவே நீர் நடத்திருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய கர்த்தாவே, உங்களுடைய ஆலோசனையின்படி நடக்க கர்த்தாவே எங்களுக்கு ஞானத்தை தாரும் சுவாமி. கர்த்தாவே, ஊழிய பாதையில் வழிநடத்துமாறு கர்த்தாவே, கையில் உள்ள கனிமண்ணை போல இருக்கிற எங்களை கர்த்தாவே, அந்த பையன் எப்படியாக கர்த்தாவே அந்த வடிவு அமைக்கிறார் கர்த்தாவே, அப்படியான ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை.
எங்களுக்கு வெறும் மண்ணாக நடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நீர் எங்களை நடத்த மாட்டாரு. கர்த்தாவே நீர் உங்களுடைய சுத்தப்படி எங்களை நடத்த வேண்டுமா இருக்கிறோம் சுவாமி. நன்றி சொல்கிறோம் சுவாமி. மக்களுக்கு நல்ல சுகத்தையும் நடத்தியும் தந்து கர்த்தாவே அந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவதற்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. குடும்ப தலைவர்களுடைய கர்த்தரை போட்டுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டியதான ஞானத்தை கர்த்தாவே குடும்ப தலைவர்கள் கொடுத்து கர்த்தாவே இந்த குடும்பத்தை நல்ல விதத்திலே கர்த்தாவே சாட்சியம் குடும்பமாய் நடத்த கர்த்தாவே எங்களுக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்மை கர்த்தாவே நாங்கள் இருக்க பற்றி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே உலகத்தாரை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷத்தவர்களாக நீர் எங்களுக்கு தெரிந்த நிலைமைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் கர்த்தாவே தொடர்ந்து எங்களுடைய உடைய காரியங்களை கர்த்தாவே எடுத்து நடத்த செய்ய எங்களுக்கு கிருபை காரணம் அதுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. விசேஷமாக எங்களுடைய போதகர்களுடைய கர்த்தரை போகிறோம் சபையால் போதகை கர்த்தரை பொறுத்தது அதுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. தாண்டிய கர்த்தாவே அதிக திருப்பக்கார எங்களை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய தேவ வட்டியை கர்த்தாவே எங்களுக்கு நடத்துகிற தேவனாக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அவருக்கு வேண்டியதான ஆலோசனை கொடுத்து கர்த்தாவை வழிநடத்தி வருவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. திருச்சபை கொடுத்துக்கிட்டு அந்த பாரங்கள் கர்த்தாவே திருச்சபை மக்களின் தேவைகளை சந்திக்கிறவராய் கர்த்தாவே நீ கொடுத்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. அதிக தரிசனம் உடையவராக கர்த்தாவை கொடுத்தமைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபை கர்த்தாவை நிரோகி செய்ய கர்த்தாவே அவர் இருக்கிற பிரியாசம் எல்லாம் கர்த்தாவே அதிகரித்து ஆசீர்வதித்து கர்த்தாவே அதன்படி நடக்க எங்களுக்கு அந்த ஞானத்தை தார மாட்டவர் வழி நடத்த மாட்டவர் நன்றி சொல்கிறோம் சுவாமி. அவருடைய துணியற்காக வருகிறோம் சுவாமி. அதற்காக வருகிறோம் கர்த்தாவே அவரும் கர்த்தாவே ஊழிய பாதிக்க கர்த்தாவே நீர் அதோடு இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தாவே அவர்களை வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அவர்கள் எடுக்கிற காரியங்கள் பிரியாசங்கள் எவ்வளவு வேண்டுதலெல்லாம் கர்த்தர் கேட்டு அதன்படி கர்த்தாவே இந்த திருச்சபையில் கர்த்தாவே நல்ல ஒரு ஒற்றுமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறது நன்றி சொல்கிறோம் சுவாமி. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். நல்ல துதிக்கிறவர்களாய் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தாவை உருவாக்க போது சுவாமி. கர்த்தாவை பிரியாணம் செய்யப்படுவதற்காக உங்களுக்கு கொடாப்படி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே இப்போது தாயாரும் கர்த்தர் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீண்ட ஆசை கொடுத்து கர்த்தாவே அவர்கள் சுகபத்திரமாக வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. அந்த போதற்கும் கர்த்தாவே நல்ல சுகத்தையும் படத்தை கொடுத்திருக்கு அதுக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தாவை தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களை செய்ய கர்த்தாவே அவருக்கு வேண்டியதான படத்தை கொடுத்து வழிநடத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. தாயை கர்த்தாவே நல்ல விதத்தில் கர்த்தாவை நீ வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஒரு குடும்பத்துக்கு கர்த்தாவே இந்த வயதானவர்கள் இருக்கும் பொழுது கர்த்தாவே அதை எவ்வளவு ஆசீர்வாதம் எவ்வளவு பிரயோஜனமான காரியம் சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளை மடிக்காத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைகளையும் கண்ணி மேலே வைத்து பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு தானுடைய பத்து கர்த்தாவே உங்களுடைய ஞானத்தில் வழிநடத்தி வருவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. அன்பான மருமகன் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்தி கர்த்தாவே அவரை நீர் எல்லா விதத்திலும் நீ உயர்த்தி மேலோங்கி வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை ஆளுக்கு செய்ய வழிநடத்தும் தரப்படுத்தும் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல நல்ல கர்த்தர் ஜெபத்தை யாவும் செஞ்சோம் யாவும் எழுதிருப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் பரலோகத்திலே செய்யப்பட்டது போல பூமியில் செய்யப்பட்டதாக என்றாலும் நீங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாம் மன்னிக்கிறது போல நீங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையும் ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உடையவில்லை. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கியிருந்து அவரை காக்க கடவுது. ஆமென். ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.